வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சர்வதேச புலிகள் தினம். அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். புலிகள் தினத்தில் நமக்கு என்னையா பிரயோஜனம்? புலி விலை ஏறுது, அதை பற்றி எதாவது பேசேன் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? நோ. புலிகள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதை வச்சு தான் அந்த காட்டினுடைய அந்த நாட்டினுடைய வளத்தை முடிவு பண்ணுவாங்க. அதனால் புலிகளும் முக்கியம், வீட்டில் கரைக்கிற புளியும் முக்கியம். சரிங்களா? இப்போ நேற்று நம்ம நண்பர் திரு லோகநாதன், அதான் பிரதமர் மோடிஜி, மன் கி பாத் புகழ் லோகநாதன் அவர்கள் நம்ம கலங்கல் வனம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வாய்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கு. அதை பார்த்தா கண்ணில் தண்ணி வருதுங்க. வெறும் தண்ணி இல்லைங்க, ரத்த கண்ணீரே வரும். அதாவது அதில் ஒரு விவசாயி பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. காவிரி ஆறு ஒரே சேரு. ஏன் அப்படின்னா அதில் சாயப்பட்டறை கலக்குது, தோல் பதனிடும் அந்த ஒரு கழிவுகள் கலக்குது. அது இல்லாமல் சாக்கடைகள். பரிகாரம் என்ற பெயரில் நாம் ஆற்றுல கொண்டு போய் விடுறதுக்கு கணக்கே கிடையாது. பழைய துணியில் இருந்து மாலை அது இதுன்னு கண்டதெல்லாம் விடுறோம். எல்லாம் சேர்ந்து அந்த ஆறு இன்னைக்கு ஒரு சாக்கடையாக மாறிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு என்னங்கிறீங்களா, அங்கே தான் நம்ம வாழ்வாதாரமே இருக்குது. அந்த ஆற்று நீர் கெடாமல் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பாசனத்துக்கு நமக்கு பயன்படும். சாக்கடை நீரை ஊற்றி நம்ம நெற்பயிரை வளர்க்க முடியாதுங்க. தண்ணியை ஊற்றி தான் வளர்க்க முடியும். நல்ல தண்ணியாக இருக்கணும். சரிங்களா? அப்போது அந்த ஆறு சாக்கடையானால் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். உணவு பண்டங்கள் விளையாது. கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் நீர்நிலைகளை பயன்படுத்த முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. இது இல்லாமல் நம்ம துணி துவைக்கிறது, குளிக்கிறது, ஜாலியாக போட்டில் போகிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தண்ணியினுடைய அருமை இல்லாத போது தான் தெரியும். சரிங்களா? அந்த அளவுக்கு அதை நாசப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் விட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் மிகவும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதிகாரிகள் கண்ணில் படும் வரை அப்படிங்கிறாங்க. எந்த அதிகாரிங்க தெரியாமல் இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். அரை மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவங்க மனசு வச்சா இதை நிறுத்தலாம், சுத்தப்படுத்தலாம். ஆனால் எந்த அரை மணி நேரமும் என்னைக்கு ஆரம்பிப்பாங்க? கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த அமைச்சர்கள், அதிகாரிகள், முதலமைச்சர்கள்லாம் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோடை ரெண்டு பக்கமும் சுத்தம் பண்ணி அந்த குளோரின் பவுடர்லாம் போட்டு அதை அப்படியே மேக்கப் பண்ணி வச்சுருவாங்க அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பழையபடி அது இயல்பாக மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. எல்லாரையும் தான் சொல்கிறேன். குப்பை போடுற நம்மள இருந்து, அதை கண்டும் காணாமல் அனுமதிக்கிற அதிகாரிகள்ல இருந்து, அந்த சாயப்பற்றை, தோல் பதனிடம் பற்றை, இந்த மாதிரி பற்றைகளில் விடக்கூடிய கழிவு நீரை அதில் விடாமல் இருக்கிறதுலேருந்து, சாக்கடையை கொண்டு இதில் சேர்க்காமல் இருக்கிறதுலேருந்து, இப்படி எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஆறு எங்கள் ஊர்லேயே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன குளம் குட்டையில் நீங்கள் குப்பை போட்டுட்ருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த ஆறு பாழாகிறது. சரிங்களா? அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். நம்ம நல்லா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நல்லா எப்படிங்க வாழ முடியும்? சுற்றுப்புற சூழல் சரியில்லை என்றால் என்ன வசதி இருந்தாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது. நீங்கள் ₹1,00,000 சென்ட் வாங்கலாம், ₹1,01 உள்ள நாத்தம் வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் வெளியே இருக்க சுற்றுப்புற சூழல். சரிங்களா? இப்போ இந்த வாய்ஸ் ஆஃப் ஈரோடுனுடைய வீடியோவை ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க அதை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது நம்மளால் ஆன உதவி, நம்மளால் முடிஞ்சது ஒரு கல்லை தூக்கி போடுவோமே. ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் ஒரு சின்ன கல்லை போட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன ஒரு வேலையை நான் செய்கிறேன். இதை பலரும் பாருங்கள். பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். சும்மா கண்ணில் பார்த்தா பத்தாது, காதில் கேட்டால் பத்தாது. அந்த நெஞ்சில் நிறுத்தணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நெஞ்சில் நிறுத்துகிறோமோ அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம். நுனிப்புல் மேயறது ஈஸி. கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போமே. இது நம்ம தனிப்பட்ட ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல.
இந்த ஊருக்கே உலகத்துக்குமே ஆனது. சரிங்களா? நன்றிங்க மிஸ்டர் லோகநாதன். இந்த வீடியோவை நீங்கள் கலங்கல் வனம் குரூப்பில் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரியான நேரத்தில் உண்மையான அந்த நிலவரத்தை நீங்கள் எடுத்து வெளியில் சொன்னதுக்கு உங்களுக்கும் நன்றி. பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சி சிறுதுளி பெருவெள்ளம் தண்ணிக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தண்ணியவே காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம். சரிங்களா? தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். அதிகார வர்க்கத்தை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது எங்களுக்கு மட்டும் தொல்லை இல்லை, நாளைய உங்கள் நல்லா கவனிங்க, நாளைய உங்கள் சந்ததிகளுக்கும் இது பாதிக்கும். அதுக்காகவே செய்யுங்கய்யா ப்ளீஸ். இதாங்க இந்த விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.